அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஷாப்பிங் போகும்போது, அதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நாம் போகிற போது திட்டமிட்டு போவது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. திட்டமிட்டு போவது அப்படின்னா பட்டு புடவை வாங்கணும், கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை பேண்ட்டு சட்டை நகை வாங்க போகிறோம் கண்டிப்பாக அப்படின்னு. இல்லை எளிய முறையில் காய்கறி வாங்கிறதுக்காக போகிறோம், ஹோட்டலில் போய் நாம் இன்றைக்கி சப்பாத்தி வாங்கணும், இப்படி ஏதோ ஃபோக்கஸ் ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோடு நாம் ஷாப்பிங் போவோம். கடை வீதிக்கு போகும்போது கொஞ்சம் எப்போதும் அதை ஹோட்டலுக்கு போகிறதெல்லாம் ஷாப்பிங் பெருசாக சொல்ல மாட்டோம். நம்ம வாங்க நகையோ ஏதோ ஒன்று வாங்குறத பெருசாக போவோம். அப்போ இதெல்லாம் உதிரியாக சில வேலை நடக்கும், இருக்கட்டும். திடீர்னு நம்ம எப்பாவது ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் நடப்பாதை அது வழியாக நடந்து போவோம். எதிர்பார்க்காம சில விஷயம் கிடைக்கும். அதில் நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு விதமான தலகாணி உரை, கர்ச்சீஃபு, அல்லது டைனிங் டேபிளில் விரிக்கிறதுக்கான பிளாஸ்டிக் ஷீட்டு, இப்படி ஏதோ ஒன்று. அதாவது நம்ம எப்போ தேடிக்கிட்டே இருந்திருப்போம். நெயில் கட்டரை கூட நம்ம ஒரு மாதிரி நல்ல நீளமாக வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு பல இடத்துல போய் பார்த்தா கிடைக்காது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ ஒன்று நாம் வாங்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதை தேடி போகும்போது நமக்கு அது கிடைக்காது. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு பெரிய கடைகள்லையோ நம்ம தேடும் போதெல்லாம் கிடைக்காது. திடீர்னு நடப்பாத வழியாக போகும்போது டக்குன்னு அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் சிலது ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னு தெரியாது. என்ன பெரிய வேலை, ஒரு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதை வாங்கி தூக்கி உள்ளே போட்டு வை, எப்பாவது பயன்படாதா அப்படின்னு சொல்லி சில பொருள்களை வாங்கி போடுவோம். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்போவோ ஒரு தடவை சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொருள் நமக்கு பயன்படும். ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும். என்றைக்கே ஏதோ ஒன்று வாங்குவோம். வாங்குகிற போது அதை எதில் வைக்கிறது அப்படின்னு நமக்கு டவுட் வரும்போது கரெக்டாக அந்த பை நமக்கு ஆப்பிடும் உள்ளே இருக்கும். அது உள்ளே போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஒளிபரவட்டும்ல சில கட்டுரைகள் உங்களுக்கு ஷாப்பிங் நீங்கள் பிளான் பண்ணி நகை வாங்கி போகிற மாதிரி, புடவை வாங்கி போகிற மாதிரி, இல்லை சொத்து வாங்க போகிற மாதிரி, அதெல்லாம் பிளான்டு பர்ச்சேஸ் ஷாப்பிங் அதுக்கு உங்களுக்கு பயன்படும். சில விஷயம் இருக்குது, அது பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங் மாதிரி போயிட்டே இருப்போம். குறுக்க ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை எடுத்து வச்சோம்னா அது என்றைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படும். அது மாதிரி சில லிஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் அப்பப்போ போடுறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். உணவு வகைகளில் என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு 25 விஷயத்தை உடல் நலம் கருதி ஒரு செய்தி இருக்குது. என்ன? சீரகம் இல்லாத உணவு சிறக்காது. எப்போவுமே சீரகம் உணவில் சேர்த்துக்கணும். சீரகம் நம்முடைய வயிற்றை சரி பண்ணக்கூடியது ஜீரகம். அது சீரகம் இன்றி உணவு சிறக்காது. தன் காயம் காக்க வெங்காயம் போதும். வெங்காயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற புண்ணை ஆற்றும். அதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் தன் காயம் காக்க. இன்னொரு பொருள் இருக்குது, உங்களுக்கு உடம்புலையே நீங்கள் அதிக இளமை வேணும் அப்படின்னா தன் காயம் காக்க. காயம்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம். வெங்காயம் போதும். அப்புறம் வாழை உன்னை வாழ வைக்க வாழை அப்படின்னு. இறப்பை புண்ணுக்கு எலுமிச்சை சாறு. சிட்ரிக் ஆசிடு கொஞ்சம் புண்ணாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இல்லை உங்களுடைய டயட்டீஷியன்ட்ட இதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா இது மருத்துவ விஷயத்தில் நான் எப்போவுமே கொஞ்சம் கடுமையான ஆலோசனைகள் சொல்ல மாட்டேன். ஒரு அதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துங்க. இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை. அகத்திக்கீரை சாப்பிட்றதுங்கிறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சோம். பல பேர் பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை. கீரையே பிள்ளைங்க தொட மாட்டேங்குது. பல வீடுகளில் கீரைனா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேஷனாக சொல்கிறாங்க. அந்த ஒரு விசேஷம்னா கீரை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்க. ஒவ்வொரு கீரை உடம்புக்கு ஒவ்வொரு வகையில் நல்லது. இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை. இருமலை போக்கும் வெந்தயக்கீரை. உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும். ஃபாஸ்டிங் குறைஞ்சபட்சம் ராத்திரி ஒரு 6-7 மணிக்கு முடிச்சிட்டோமா, காலையில் நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோமா, அது மாதிரி ஒரு 14-16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோமா உடம்பில் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் சுத்தம் பண்ண வேண்டிய மற்றைய விஷயங்களை நம்முடைய கணையம், நம்முடைய வெவ்வேறு உறுப்புகள், சிறுநீரகம் அதெல்லாம் செய்யும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும். உஷ்ணம் தவிர்க்க கம்பங்களி. கல்லீரல் பயன் பெற கொய்யாப்பழம். கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை விதையோடு இருக்கிறத அடித்து சாப்பிட்டு ஒரு கட்டுரை படித்து அசந்தே போயிட்டேன். அதாவது பிளட்டில் கேன்சர் இருக்குது இல்லையா, இரத்த புற்று நோய்ங்கிறாங்க பாருங்கள்.
அதுக்கே மிக அருமையாக அவங்க ஆயுளை கூட்டக்கூடிய மருந்தாக திராட்சையில் இருக்கிற விதை பயன்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் விதை இருக்கிற கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அடித்து காலை உணவோடு சாப்பிட்றது, இடைவேளையில் சாப்பிட்றது, 11:30 மணிக்கு ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி சாப்பிட்றது, குறைஞ்சபட்சம் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபீஸில் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, திராட்சை எசன்ஸ் ஊற்றாதீங்க, சர்க்கரை ஊற்றாதீங்க, வெறும் திராட்சை விதையோடு இருக்கிற கருப்பு திராட்சை. அது கொஞ்சம் மேலே நல்லா கழுவணும், ஏன்னா நிறைய இந்த பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. சித்தம் தெளிய வில்வம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி, சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு, ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய், தலைவலி நீக்க முள்ளங்கி சாறு, இது மாதிரி குடல் புண் நலம் பெற அகத்திக்கீரை, ஒரு 25 விஷயத்தை பட்டியல் போடுறோம். இதுதான் பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங்னு எங்கள் ஒளிபரவட்டும் இதழில் இதெல்லாம் அப்படியே படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போது பயன்படும். அதுக்குரிய சில விஷயங்களை கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி இன்னொரு சில சமயத்தில் பிளாட்ஃபார்ம்லேயே விலை உயர்ந்த பொருள் கிடைக்கும். அது மாதிரி ஒரு கருத்து இருக்குது. என்ன 3 விஷயங்கள்னு தலைப்பில் ஒரு சின்ன செய்தி இருக்குது. என்ன 3 விஷயம்? மனிதனை முட்டாளாக்கக்கூடிய 3 சமயங்களும் அவசியமாக நாம் செய்ய வேண்டிய 3 விதமான ஒரு செயல் என்ன? அதாவது எந்த சமயத்தில் முடிவை எடுக்கக்கூடாது, எந்த சமயத்தில் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, அப்புறம் எந்த மாதிரியான 3 பேருடைய நட்பை நாம் ஒதுக்கணும், 3 பேரை நன்றி மறவாமல் எப்போ நம்ம நினைக்கணும், சும்மா ஒரு 3 அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல 3 ஒரு 4 பார்க்கலாமா? எப்படி டெசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஷாப்பிங் போகும்போது கூட உங்களுக்கு பசி இருக்கும்போது பர்ச்சேஸை முடிவு பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமா முடிவு பண்ணுங்கள். சில பேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவோம், அப்புறம் போய் சாப்பிட போவோம் அப்படின்னு. நீங்கள் யூ வில் டேக் ராங் டெசிஷன்ஸ். பசி வயிற்ற கிள்ளும்போது முடிவு எடுக்கக்கூடாது, எந்த முடிவாக வேணாலும் இருந்தாலும் சரி. அதே மாதிரி தூக்கம் நம்ம கண்ணை சுழட்டுது பார்த்தீங்களா, அப்பவும் முடிவு எடுக்கக்கூடாது. போதையில் இருக்கிற போது ஏதோ ஒரு விதமான போதை, ஏதோ இப்போ கஞ்சாவில் போதை இருக்கான், காளானில் போதை இருக்குதான், சிகரெட்டில் போதை இருக்கான், இதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் எந்த போதையில் இருக்கும்போது சரி, இல்லை வேறு வகையான இந்த மாதிரி போதைப் பொருளாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. போதைக்கு நிகரான சில பொருட்கள் உலகத்தில் இருக்குது, அவங்கவுங்க புரிஞ்சுக்கோங்க. பசி வயிற்ற கிள்ளும்போது, தூக்கம் கண்ணை சுழட்டும் போது, போதையில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சரி, அதே மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வாக்குறுதி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, எப்போ கொடுக்கக்கூடாது, 3 சமயத்தில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ரொம்ப துக்கமாக இருக்கீங்களா, அப்பவும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ரொம்ப கோபத்தில் இருக்கீங்களா, அப்பவும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. தெரியாச்சா? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாடம் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் இது 3 இருக்கும்போது நாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கவே கூடாது. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்ததுன்னு தசரதர் கஷ்டப்பட்டார் லைஃப்பில். ஒய்ஃபை நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தாரு, பின்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தசரதருக்கு வந்தது. அதே மாதிரி 3 விதமான மக்களுடைய நட்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளி நின்றுக்கணும். நட்புனா பொதுவாக அன்பு பாராட்டணும்னு சொல்கிற போது இந்த 3 விஷயத்தில் ஜாக்கிரதையாரு. யார்? நம்ம பற்றி கொஞ்சம் கூட உணராதவர்கள். நம்ம யார், நம்ம தரம் என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க நட்பு நமக்கு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, எதுக்கு அனாவசியங்களோட நமக்கு நட்பு? அதே மாதிரி எப்போவுமே நம்மக்கிட்ட பொறாமப்படுறவங்க, அவங்களுடைய நட்பு நமக்கு எதுக்கு? அப்புறம் இன்னொன்று, நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவங்க, அதுக்கிட்ட கருணை காட்டலாம், அவங்கள நம்முடைய மிக தேர்ந்தெடுத்த நண்பர்களாக வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. நமக்கு ஈடாக சிந்திக்க முடியாது, நமக்கு ஈடாக செயல்பட முடியாது, அப்புறம் அவங்க சொல்கிற யோசனையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கஷ்டம். அப்போ எந்த மாதிரியான நட்பை ஒதுக்கணும்னு 3 சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி வாழ்க்கையில் 3 பேரை நம்ம மறக்கவே கூடாது. ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், இது ரொம்ப முக்கியம். நம்ம ஆபத்தாக இருந்தபோது அவங்க உதவி பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாம். ஏப்பா நம்ம ரொம்ப ஆபத்தில் இருந்தப்போ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் இப்போ காயப்படுத்த வேணாம், விட்டுட்டு போ. ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள். அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, நம்ம குறையை பெருசுப்படுத்த மாட்டாங்க. அவங்க ரொம்ப அன்புனால, பாசத்தினால, கருணையினால், பண்பாட்டினால, இருக்கட்டும் அது அப்படி தப்பு இருந்தால் சரி, அதை போய் ஏன் நம்ம பெருசுப்படுத்தணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நம்ம குறையை பெருசுப்படுத்தாமல் இருந்தாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தார். நம்மளுடைய அந்த தப்பு தெரிஞ்சால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக அவர் எடுத்துக்கவே இல்லையே.
என்று நம்முடைய குறையை பெருசாக நினைக்காதவங்கள மறக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம நலத்தை நாடுகிறவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ சில விஷயம் நம்ம செய்வோம், அவங்க வந்து யோசனை சொல்லுவாங்க, சார் சொன்னால் கேளுங்க சார், இதை செய்யாதீங்க அப்படிம்பாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவங்க நிஜமாகவே நம்ம நல்லா நாடுறவங்க. சில சமயத்தில் நான் முன்னெல்லாம் வெளியில் போகும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏப்பா இப்போ ராகு காலம் போகாத. நான் பார்க்க மாட்டேன், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா திடீர்னு சொல்லுவாங்க, ஏப்பா ராகு காலம்ப்பா, இப்போ ஏன்பா நீ போகாதேன்னா, எனக்கு ராகு காலம் முக்கியம் இல்லையோ, உன் வார்த்தை எனக்கு முக்கியம். நீ இப்போ போவாதேங்கிற, எதுக்கு நான் போய் உன் மனசு வருத்தத்தை உண்டு பண்ணுவானே, நான் இப்போ போகலாமா, திருப்தி தானே. ஏன்னா அவங்க என் நலன் ஆடுறவங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் சில கணக்கு இருக்குது. இதெல்லாம் பிட்டாக ஒளிபரவட்டமில் போட்டிருக்கோம். எப்படிங்க ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க, அதை அப்படி ஒரு சொடுக்குங்க, அது ஒரு லிங்க்கு, ஒரு இணைப்பு கிடைக்கும். அந்த இணைப்பை எடுத்து படிங்க. என்னுடைய பணிவான விண்ணப்பம் ஒளிபரவட்டம் படிச்சுட்டு தூக்கி எறிகிறதுக்கான ஒரு இதழ் அல்ல. அது நிறைய வைரத்தை அப்படியே நாங்கள் கொட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே. அதனால் வைரத்தை உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, உறவினர்களுக்கு கொடுங்க, உங்கள் குரூப்பில் பாஸ் ஆன் பண்ணுங்கள். எத்தனாயிரம் பேருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. அது வந்து சமூகம் கண்டுபிடிச்ச செய்தி, நான் எழுதின விஷயம் இல்லை. அது நான் எழுதினா கூட குப்பையை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். யாரோ எங்கெங்கேயோ சேகரித்த நல்ல செய்தி. அதனால் ஒளிபரவட்டம் படிச்சுட்டு எவ்வளோ பேருக்கு பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஈஸி. வாட்ஸ்அப்பில் அப்படியே நீங்கள் தொட்டு அப்படியே அடுத்த ஆளுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போகும்போது, மெயிலில் போகும்போது எத்தனை வழி இருக்குது அனுப்புறதுக்கு. ஒளிபரவட்டமே நீங்கள் இந்த மாதிரி சில செய்திகள் இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் ஷாப்பிங். சிலது பெரிய தங்க நகை வாங்க போகிற மாதிரியான பிளான்டு ஷாப்பிங். வீடு வாங்க போகிறேன், கார் வாங்க போகிறேன், எல்லாமே ஒளிபரவட்டத்துக்குள்ளே இருக்குது. படிங்க, மற்றவங்களோட பகிர்ந்துக்கங்க.